ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம ஹோம்மேட் கஸ்டர்ட் பவுடர் செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க, ஒரு கப் அளவு. அதை இப்போ நம்ம நல்லா பவுட்ரு பண்ணிக்க போகிறோம். ஸோ 2 பல்ஸ் மோடில் வச்சுட்டு நம்ம நல்லா பவுட்ரு பண்ணிக்கலாம், ஃபைன் பவுட்ராக. சர்க்கரையை நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அது கூட நான் பால் பவுட்ரு சேர்க்க போகிறேன். பால் பவுட்ரு எந்த கப்பில் நீங்கள் சர்க்கரை அளந்தீங்களோ அதே கப்பில் பால் பவுட்ரையும் அளந்துக்கோங்க. மெஷர்மெண்ட் கப்லாம் எதுவும் தேவையில்லை, சும்மா வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு கப்பில் அளவு எடுத்துக்கலாம். இப்போ நான் பால் பவுட்ரு இதோட சேர்க்க போகிறேன். அப்படியே மிக்ஸி ஜாரோல்லே சேர்த்துக்கோங்க. நான் எந்த கப்பில் எடுத்து சர்க்கரை அளவு எடுத்தோன்னா அதே கப் அளவு தான் நான் பால் பவுடரும் எடுக்கிறேன். அதே கப் அளவு தான் இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவும் எடுக்க போகிறேன். இது 3ஐயும் ஒன்றா சேர்த்து ஒரு தடவை ஒரே ஒரு பல்ஸ் மோடில் வச்சு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகிறதுக்காக தான் இப்போ நம்ம திருப்பி அரைக்கிறோம். இப்போது ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். நல்லா 3மே மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதோடு நம்ம 1/4 டீஸ்பூன் அளவு வெண்ணிலா எசன்ஸ் சேர்க்க போகிறோம். அதோட இப்போ நம்ம கலருக்காக எல்லோ கலர் ஃபுட் கலர் எடுத்திருக்கோம். அது ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இதில் நான் பவுடராக சேர்த்துருக்கேன். நீங்கள் கொஞ்சமாக லைட்டாக தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எக்ஸாக்டான அந்த கடையில் கிடைக்கிற கஸ்டர்ட் பவுட்ரு மாதிரி கலர் கிடைக்கும். நான் கொஞ்சம் கம்மியாக இருக்கட்டும் அப்படிங்கிறனால வெறும் பவுட்ராகவே சேர்த்துருக்கேன், ஃபுட் கலர். ஸோ கடைசியாக ஒரு தடவை மிக்சியில் ஓட்டிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ஃபைனலாக கஸ்டர்ட் பவுடர் ரெடி ஆகிடுச்சு. எக்ஸாக்டான அதே கலரும் கிடச்சிருச்சு. ஸோ சுலபமாக வீட்டிலையே நீங்கள் ஈஸியாக செய்யலாம். என்னோடய கேமரா லைட்டை ஆஃப் பண்ணிட்டு உங்களுக்கு எக்ஸாக்டான கலர் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா அந்த ஃப்ளேவர், கலர் அண்ட் டெக்ஸ்டர் நமக்கு கிடைச்சாச்சு. இப்படி ஈஸியாக வீட்டிலே நீங்கள் செஞ்சுக்கோங்க. ஏன்னா நம்ம கடையில் வாங்குகிற கஸ்டர்ட் பவுடர் 100 கிராமே 50 ரூபா. அதுவுமே ஒரு 2-3 தடவை போட்டாலே போதும், காலி ஆகிடும். இப்போ நான் எடுத்திருக்க குவான்டிட்டி எல்லாமே பார்த்திங்கன்னா 30 கிராம் தான். ஸோ வெறும் 100 கிராம் கார்ன்ஃப்ளவர் மாவே 10 ரூபா தான் விலை. பால் பவுடரும் பார்த்திங்கன்னா 2 பாக்கெட் மட்டும்தான் வாங்கினேன். ஒரு 20 ருபீஸ் தான் வந்துச்சு. சர்க்கரை நம்ம ஆல்ரெடி வீட்டிலே வச்சுருப்போம், யூஸ் பண்ணுவோம். அதுவுமே நான் 30 கிராம் தான் யூஸ் பண்ணேன். ஸோ எனக்கு ஒரு மோர் தென் 5 டைம்ஸ் அளவுக்கு செய்கிற அளவுக்கு கிடச்சிருக்கு. கஸ்டர்ட் பவுடரை வச்சு நிறைய ரெசிபிஸ் வச்சுருப்பீங்க. டெசர்ட் ஐட்டமாக இருந்தாலும் சரி, சம்மர் ஸ்பெஷலாக இருந்தாலும். ஸோ இஃப்தார் டைம்லேயும் ரொம்ப நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம். ஸோ இனிமேல் அதுக்கு வீட்டில் இருக்கிறதே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு ரொம்ப நாளும் நல்லாயிருக்கும். ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் 1 மந்த் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.